அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான நியாமத்துகளை செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய வழிகள் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வழிகளிலே ஒரு வழி, அல்லாஹ் நமக்கு ஹலாலான வருமானத்தை நமக்கு ஈட்டுவதற்குரிய வாய்ப்பையும் வசதியையும் கொடுத்ததற்காக, அவனுடைய நியாமத்துகளை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ அதற்காக நாம் அல்லாஹுடைய பாதையிலே அவன் விரும்பிய வழியிலே நம்முடைய செல்வங்களை செலவழிப்பது. அல்லாஹ் தஆலா ஒருவருடைய சொத்திலிருந்து, ஒருவருடைய செல்வத்திலிருந்து அவர் நன்மையை நாடி இறைவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த செலவுக்கு இன்ஃபாக் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அதனை குறித்து தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் நான் ஓதிய வசனத்திலும் சொல்லுகின்றான். நன்கொடைகள் செய்வது மூலமாக நமக்கு நிறைய பலன்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் செலவு செய்கின்ற பொழுது அதனால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கிறதா, அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறானா என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அதை வாங்குவதன் மூலமாக எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்ததன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், நமக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பும் மற்றும் மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய அளவிலாத நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா நன்கொடைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றான். அப்படி வலியுறுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு சில நிபந்தனைகளை வைக்கின்றான். நீங்கள் நன்கொடைகளை செய்கின்ற பொழுது நீங்கள் அந்த நன்கொடைகளை எப்படி எதை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலே நீங்கள் சிறந்தவற்றை நீங்கள் நன்கொடையாக கொடுக்க வேண்டும். நான் ஓதிய வசனத்தினுடைய மொழியாக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவற்றிலிருந்து, இந்த பூமியிலிருந்து நாம் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவற்றை அனுபவிக்கின்றீர்களே, அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்கின்றான், கெட்டவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதீர்கள், கெட்டவைகளை நீங்கள் செலவு செய்யாதீர்கள். ஏனென்றால் வலஸ்தும் பிஆகிதிஹி அன் துக்மிது ஃபீஹி. அல்லாஹ் சொல்கின்றான், அத்தகைய பொருட்களை, ஒரு கெட்ட பொருட்கள் இருக்கிறது என்றால், கெட்டு போன பொருட்களோ அல்லது கெட்ட பொருட்களோ இருந்தால்
அந்த பொருட்களை வேறு யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் அதை எப்படி வெறுப்போடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அதுபோன்று நீங்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்கொடையாக வழங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இருக்கிறதுலே நல்லதை கொடுங்க, அதே நேரத்தில் கெட்டவைகளை கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது நல்லவை இல்லை கெட்டவை என்றால் நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள அதை மறுக்குமோ அது போன்ற விஷயங்களை நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்கொடையாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் இந்த வசனத்திலே. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லும் ஒன்று இரண்டு விஷயங்களை குறித்து சொல்கிறார்கள். ஒன்று, உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் இருப்பதிலேயே சிறந்ததை நீங்கள் தான தர்மமாக நன்கொடையாக கொடுங்கள். இரண்டாவது, நீங்கள் எதை விரும்பி பெறுவீர்களோ அதை நீங்கள் தானமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த ரெண்டு விஷயத்தை நாம் செய்கின்ற பொழுது இஹ்லாஸ் என்கின்ற உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும், வேற யாருக்காக வேண்டியும் கொடுக்கல. 10 பேர் போட்டோ எடுத்து என்ன பப்ளிசிட்டி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கல, அல்லது ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நான் நன்கொடை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடியவனாக நான் கொடுக்கிறேன் என்ற அந்த உள்ளட்சத்தோடு இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும். அடுத்தது, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நிறைய கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நிறைய கொடுத்து கெட்டு போனதையும் உபயோகத்துக்கு இல்லாத விஷயத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சமாக இருந்தாலும் குவாலிட்டியான தரமான பொருட்களை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன் உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர்களுடைய குணாதிசயங்களில் தயாள குணம் என்று சொல்லக்கூடிய தாராளமயமான அந்த குணம் இருக்கிறதே ஆழமாக அவரிடத்தில் இருந்தது. சபூக் யுத்தம் நடைகின்ற பொழுது அண்ணல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே நன்கொடை செலுத்துங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்கள் செல்வங்களை செலவழியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய பொருட்கள் என்று நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு, உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, அல்லாஹ்வையும் ரசூலையும் என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்ப அவர்களுடைய ஈமானை பாருங்கள். அன்னை ஹதீஜா அம்மையார், அல்லாஹ்வின் தூதருடைய அருமை மனைவி, தன்னுடைய செல்வங்களை செல்வ சீமாட்டி என்று பெயர் எடுத்த அந்த ஹதீஜா அம்மையார் தன்னுடைய செல்வங்களை அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா பணிக்காக, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பணிக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். எத்தனை பேரை விடுதலை விடுவதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள், அடிமைகளை. மதீனாவிலே ஒரு யூதனிடத்திலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு அந்த மதீனாவாசிகளுக்கு மிகவும், முஸ்லிம்களுக்கும் மற்ற மக்களுக்கும் மிக தேவையானதாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 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 கிணற்றை வாங்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் கேட்கிறார்கள். அந்த யூதனோ சொல்லுகிறான், மலை உயரத்திற்கு அவன் விலையை ஏற்று சொல்கின்றான், தேவை அறிந்து. உடனே அதையும் பொருட்படுத்தாமல் அந்த விலை மதிப்பு அதிகமான அந்த விலையை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி பொதுமக்களுடைய நன்மைக்காக அவர்கள் தானமாக பிரு ருமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை தானமாக கொடுத்தார்கள். இப்படி நன்கொடைகள் என்றால் வசதியானவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவர்கள், வசதி குறைந்தவர்கள் கிள்ளியாவது கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. கல்விக்காக உதவலாம், மருத்துவத்திற்காக உதவலாம், பள்ளிவாசல்களுக்காக உதவலாம், நல்ல காரியங்களுக்காக நாம் வாரி வாரி வழங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கின்றான். எத்தனையோ பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம். எத்தனையோ பள்ளிவாசல் தேவையுடைய பள்ளிவாசல்களாக இருக்கின்றன. கட்டிடங்கள் பெரியதாக இருக்கலாம், முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கலாம், பாரம்பரிய மிக்க ஒரு பள்ளிவாசலாக கூட இருக்கலாம். ஆனால்
அந்த தேவைகள், அந்த பள்ளிவாசலை நாம் பார்த்துவிட்டு வெளியிலிருந்து நாம் என்ன நினைப்போம் என்றால், இந்த பள்ளிக்கெல்லாம் நிறைய வருமானம் இருக்கும் போல அப்படின்னு. ஆனால் உள்ள வந்து பார்த்தால் அங்கே வரவு விட செலவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதை நாம் வெளியிருந்து பார்க்கும்போது தெரியாது. அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை நாம் தேர்ந்தெடுத்து என்ன செய்யலாம், அந்த பள்ளிவாசலுக்கு கார்பெட் வாங்கி கொடுக்கலாம், அந்த பள்ளிவாசல் மராமத்து பணிகளுக்கு உதவலாம், அந்த பள்ளிவாசல் கட்டிடம் கட்டுவதற்கோ அல்லது கட்டிடத்தை புதுப்பிப்பதற்கோ ஏர்கோன் வசதிகள் செய்து கொடுப்பதற்கோ, இப்படியாக இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டி நாம் உதவலாம். அல்லாஹ்வுடைய பள்ளியில் யார் ஒரு சிறு தூசியை எடுத்து போடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே மிகப்பெரிய மாளிகையை கட்டி கொடுக்கின்றான். இப்படி பள்ளிவாசல்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு, நன்கொடைகள் வாரி வழங்குபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கின்றான். நன்கொடைகளை இன்னைக்கெல்லாம் முன்னாடிலாம் நேராக போய் செலுத்த வேண்டிய ஒரு சூழல். இன்று அப்படி அல்ல. எங்க பார்த்தாலும் எந்த தூண்ல பார்த்தாலும் QR கோடு வச்சிருப்பாங்க. ஒரு சொடக் நம்முடைய போன்ல பண்ணா போதும், நம்முடைய நன்கொடைகளை தாராளமாக கட்டிவிடலாம். அது போன்ற பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக செய்யலாம். இப்படி இலகுவாக இன்னைக்குள்ள டெக்னாலஜி மூலமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய நன்கொடைகளை இலகுவாக செய்வதற்குரிய வழிகள் இருக்கின்றன. எங்கேயும் எப்போது இருந்தும் எங்கே இருந்தும் நாம் நம்முடைய நன்கொடைகளை செலுத்த முடியும். எனவே நாம் அதை ஒரு காரணமாக சொல்லிவிட முடியாது. நன்கொடைகளை நாம் வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், குல்லு இம்ரிஇன் ஃபீ தில்லி ஸதகத்தின் ஹத்தா யுக்லா பைனன் நாஸ். நன்கொடைகளை வாரி வழங்கி சதக்காக்களை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை வரையிலும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ப்ரொடெக்ஷன் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆபத்துகள் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகின்றான், நீங்க இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் எல்லாம் நஷ்டமாகுவதற்கு வாய்ப்புள்ள வியாபாரங்கள் இல்லையா? ஆனால் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் திஜாரத்தன் லன் தபூர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம். அந்த வியாபாரம் நஷ்டமே ஆகாத வியாபாரம், லாபம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த உலகத்திலும் நன்மை, மறு உலகத்திலும் நன்மை கிடைக்கக்கூடிய இந்த நன்கொடைகளை வாரி வாரி வழங்குவோம். முடிந்தவரை நம்மால் இயன்றதை வழங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.